ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். ஜெர்மனை பற்றி பேசும்போது ஜெர்மன் அருமையான ஒரு டெம்பிள் வச்சுருக்காங்க. அது பிள்ளையாருக்கான ஒரு விநாயகர் கணபதி விஷ்ணு அதுதான் இருக்குது. அது வந்து நிறைய பேர் போகிறாங்க. அதில் என்ன வருதுன்னா அதில் அந்த டீட்டெயில் வந்தது பார்க்கும்போது வந்ததுன்னா என்ன மனசில் நினச்சிக்கிட்டு ஏதாவது வேண்டிக்கிட்டு போனால் ஒரு ஆத்ம திருப்தி, அதுக்கப்புறம் ஒரு அமைதி, அதுக்கப்புறம் நம்பிக்கை, அப்புறம் அந்த நம்பிக்கைக்கு அடுத்து வந்து நம்ம நினச்ச விஷயங்கள் பெரும்பாலும் நடக்குது. கிறிஸ்துவ மதம் வந்து கிட்டத்தட்ட 3,70,00,000 பேர் இருக்காங்க. கிறிஸ்துவ மதம் 8 கோடி பேரில் 8,40,00,000 பேர், கிட்டத்தட்ட 8,5 கோடி பேரில். ஓகே, அப்போ 3,4 கோடி பேர் வந்து கிறிஸ்தவர்கள், 3,4 கோடி பேர் வந்து ஏத்திஸ்ட், 8,40,00,000 பேர்ல இருந்து 1,20,000 பேர் ஹிந்துக்கள். அவங்க போகிற இடங்கள்ல நமக்கு வழிபாடுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல அருமையானது வச்சுருக்காங்க. அந்த கோயிலுக்கு வந்து ஹிந்துக்கள் தான் போகிறாங்க அப்படின்னு இல்லாமல் மற்றவர்களும் போகிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ நம்ம சொல்ல வந்த செய்தி. உலகத்தில் ஒரு இஸ்லாமிய நாடு மலேசியா, ரொம்ப பெரிய முருகன் டெம்பிள் அங்கே தான் இருக்குது. அதாவது இந்தியாவில் கூட தமிழ்நாட்டில் கூட அவ்வளோ பெருசு இல்லை, பெருசாக கட்டிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உலக செய்தி பகுப்பாய்வாளர் கசாலி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வலீத் சார். சமீபத்தில் வந்து ஜெர்மனியில் வந்து ஹிந்துக்கள் வந்து அதிகமாகுறாங்க. அங்கே வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அது விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஹிந்து மதம் வளருதா சார்? என்ன காரணம்? இப்போ ஜெர்மனியில் வந்து ஹிந்துக்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன போய் 5 வேளை ப்ரேயர் பண்ணுவாங்களா? இல்லை கிறிஸ்டியன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அல்லேலுயான்னு சொல்லாமல் வந்து அல்லாஹ் அக்பர்னு சொல்ல போகிறாங்களா? அவங்கவுங்க மதம் அவங்கவுங்களுக்கு பண்ணுறாங்க. அதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா விநாயகர் பிள்ளையாரப்பா அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக ஒரு அருமையான டெம்பிள். இன்னொன்று வச்சுங்க, ஜெனரலாகவே ஹிந்து மதம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன புரிதல்? ஹிந்து மதம்னா உங்கள்கிட்ட கேட்குறேன், என்ன புரிதல்? ஹிந்து மதம்னா என்ன புரிதல் இருக்குது உங்களுக்கு? ஏன்னா நம்ம நீங்கள் வந்து எந்த மதத்தை சேர்ந்தாலும் இருங்க பரவாயில்ல, பட் நம்ம இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது எல்லாருமே சகோதர சகோதரிகளாக ரொம்ப ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம். பட் அடிப்படையில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவில் எப்படி எடுத்துச்சோன்னா கலாச்சாரம் இருக்குல்ல, இது வந்து இந்தியன் கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம், அதில் வந்து டாமினன்ஸ் வந்து ஹிந்துயிசம். ஓகே, அப்போ இஸ்லாம்னா இஸ்லாம் அவங்க வந்து வழிபடுறாங்க, அப்புறம் கிறிஸ்டியன்னா அவங்கவுங்க இதில் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போது ஹிந்து மதம் அதை பற்றின புரிதல் கண்டிப்பாக இருக்கும். இதே நீங்கள் வந்து எத்தியோப்பியாக்காரன் கூப்பிட்டு கேட்டால் ஹிந்துவிசம் என்னன்னு கேட்டால் பெருசாக தெரியாது. அப்போது உங்கள்கிட்ட கேட்குறதுல ஹிந்து மதம் அப்படின்னா அடிப்படையில் ஒரு முக்கியமான கூறு இருக்குது. ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? அவங்களோட ட்ரெடிஷன். ஹிந்து மதம் அப்படின்னா சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு மதம். அதுக்காக மற்ற மதத்தில் சகிப்புத்தன்மை இல்லையா அப்படின்னா எல்லா மதங்களும் அன்பை போதிக்குது, எல்லா மதங்களும் மனிதத்தன்மையை போதிக்குது. அதில் வந்து ஹிந்து மதத்தில் சகிப்புத்தன்மை ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ சமீப காலத்தில் இங்கே நம்ம ஊரில் இங்கே நடக்கிற விஷயங்களை வச்சு ஹிந்து மதத்தை நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஹிந்து மதம் வந்து சகிப்புத்தன்மை உள்ள மதம். அப்புறம் யாரை எப்படி பல இதில் வழிபட்டுக்காரலாம் அவங்கவுங்க இஷ்டம் அப்படின்னு சொல்கிற ஒரு மதம். அதில் ப்ரிடாமினண்ட்டாக இப்போ நிறைய வந்து ஃபாலோ பண்ணுறதுல ரொம்ப எல்லோரும் ஒரு தெருவில் இருக்குது, தெருமுக்கில் இருந்தால் ஒரு பிள்ளையார்னு எடுத்திங்கன்னா பல வகையான விநாயகர் வந்து இருக்காங்க. ஏதாவது வந்து ஒரு வீடு கட்டுறாங்க, தெருவோட வந்து நேர எண்டு வந்து முட்டுது அப்படின்னா கண்ணு வந்து பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து ஒரு சின்னதாக பிள்ளையார் சிலை மாதிரி அது வச்சு ஒரு சின்ன இதுக்குள்ளே அந்த அகலி இல்லை, அது ஒரு சின்ன பொந்து மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வந்து வச்சுருப்பாங்க என்ன பிள்ளையார். அதே மாதிரி ஏதாவது வந்து எழுத ஆரம்பிக்கும் போது பிள்ளையார் சொல்லி ஊனா போடுவாங்க இல்லையா, அப்படின்னு பிள்ளையார் வந்து சகல இடங்கள்லையும் நிறைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது. அப்புறம் இங்கே வந்து முருகனோட அண்ணன் பிள்ளையார் அப்படின்னு சொல்லி அது ஒரு கதையாக முன்னாடி இருந்து சொல்லி வந்திருப்பாங்க. சிவனுடைய மகன், ஆமாம், சிவனுடைய மகன், சிவன் பார்வதி மகன், மூத்த மகன் பிள்ளையார், 2வது மகன் பொண்ணு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து எப்படின்னா இந்த மாதிரி வாதாபிலேருந்து கொண்டு வந்த ஒரு கணபதி அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கூற்று இருக்குது. அப்போது வாதாபி வந்து எப்போ எந்த வருஷம் அப்படின்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிபி 750 இப்போ இஃப் ஐம் நாட் ராங். ஏன்னா பல்லவர் காலம் இருக்கு இல்லையா, மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் 2ஆம் புலிகேசி இங்கே வந்து அடிச்சுட்டு போனார். எங்கள் காஞ்சிபுரம் மகாபலிபுரம் இந்த காஞ்சிபுரம் இந்த ஏரியாவில் வந்து படையெடுத்து வந்து உள்ளே போய் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி போகும்போது எல்லாத்தையும் தீக்கரையாக்கிட்டு போனார் காஞ்சிபுரத்தில். அப்புறம்
மகேந்திரவர்ம பல்லவனோட மகன் வந்து நரசிம்மவர்ம பல்லவன். அவன் பேர் வந்து இன்னொரு பேர் மாமல்லன், வீரன், யுத்த வீரன் அப்படின்னு. அந்த மாமல்லன் வந்து அங்கே இந்த மாதிரி பண்ணதுக்காக பழி வாங்குறதுக்காக அங்கே போய் வாதாபியில் போய் வாதாபிங்கிறது என்ன இப்போ நர்மதே தபதி அந்த இது இருக்கு இல்லையா மத்திய பிரதேசம், அந்த ஏரியாவில் அங்கே போய் அடித்து எல்லாத்தையும் வந்து தீக்கிரையாக்கிட்டு அங்கே படைத்தளபதியாக வந்து பரஞ்சோதி அடிகள், அதுக்கப்புறம் பரஞ்சோதி, ஓகே, அவர் வந்து படைத்தலைவராக இருந்தது. போய் அங்கேருந்து வரும்போது அந்த பிள்ளையார் தூக்கிட்டு வந்தாருங்கிறது ஒரு இதில் படித்து சிவகாமியின் சபதம் இதில் படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, அப்போ அந்த பிள்ளையார் வந்து வடநாட்டிலேருந்து இங்கே வந்தவர். ஒரிஜினலாக வந்து இங்கே இருக்கிற வந்து கடவுள் வந்து முருகர். ஓகே, சிவன் வந்து இந்த சைவம் அந்த இதிலெல்லாம் சித்தாந்தத்தில் வரும் வச்சுக்கலாம். வைணவம், சைவம் அப்படிங்கிற சித்தாந்தம். அதுக்கு முன்னாடி வந்து ஜெயின மதம், புத்த மதம் அதெல்லாம் வந்துச்சு, பழைய இதில் வந்தது. ஸோ இப்போ இந்த பிள்ளையார் வந்து பெரும்பாலான ஆட்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கடவுள், பெரும்பாலான இந்துக்கள்லையே. சரி, இப்போ அங்கே வந்து இந்து மதம் பரவுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நேரடியாக பதில் சொல்லவே முடியாது. என்னென்னா ஒரு கிறிஸ்தவர் வந்து ஹிந்து மதத்தில் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா எந்த ஜாதியில் போய் கன்வெர்ட் ஆவார் அப்படின்னு ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. அதே நேரத்தில் பெரும்பாலும் கன்வெர்ட் ஆகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கிறிஸ்துவ மதத்தில் கன்வெர்ட் ஆனாங்கன்னா இப்போ நம்ம ஊரில் பார்த்தா நாடார் கிறிஸ்டின், தலித் கிறிஸ்டின், இந்த கிறிஸ்டின் நிறையா கிறிஸ்டின் இருக்காங்க. முஸ்லீம் எடுத்தாச்சுன்னா கன்வெர்ட் ஆயாச்சுன்னா ஒன்லி முஸ்லீம். பெரும்பாலும் என்னன்னா நம்ம உலக அளவில் சன்னி முஸ்லீம், ஷியா முஸ்லீம் இருக்குது. பொதுவாக கன்வெர்ட் ஆகிறது சன்னி முஸ்லீம் கன்வெர்ட் ஆயிடுவாங்க, அவ்வளோதான். அல்லாஹ் தான் கடவுள், முஹம்மது நபி தான் தூதர், அது வந்து 5 வேளை தொழுவு போகிறோம், இங்கே போகிறோம் அப்படின்னா அந்த 5 கடமைகள் அப்படின்னு அப்படி போயிடுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு முஸ்லீம் இப்போ வந்து ஹிந்து மதத்துக்கு கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா எந்த இடத்துக்கு எதுக்கு கன்வெர்ட் ஆவாங்க அப்படின்ட்டு, நான் வந்து ஒரு தலித்தாக கன்வெர்ட் ஆக போகிறேன், இல்லை நாடாராக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால தான் இந்து மதம் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த குடும்பத்திலேருந்து வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து பெருசாக வர்றது. கிட்டத்தட்ட என்ன 1 பில்லியன் மக்கள் தொகை, ஒரு 100 கோடி தாண்டி மக்கள் தொகை இருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்போ ஜெர்மனை பற்றி பேசும்போது ஜெர்மன் அருமையான ஒரு டெம்பிள் வச்சுருக்காங்க. ஓகே, அது பிள்ளையாருக்கான ஒரு விநாயகர், கணபதி வச்சுருங்க, அதுக்கான இது. அது வந்து நிறைய பேர் போகிறாங்க. அதில் என்ன வருதுன்னா, அதில் அந்த டீட்டெயில் வந்தது பார்க்கும்போது வந்ததுன்னா, என்ன மனசில் நினச்சிக்கிட்டு ஏதாவது வேண்டிக்கிட்டு போனால் ஒரு ஆத்ம திருப்தி, அதுக்கப்புறம் ஒரு அமைதி, அதுக்கப்புறம் நம்பிக்கை, அப்புறம் அந்த நம்பிக்கைக்கு அடுத்து வந்து நம்ம நினச்ச விஷயங்கள் பெரும்பாலும் நடக்குது. நம்பிக்கை தானே, கடவுள் நம்பிக்கை அப்படித்தானே. என் கையில் ஒன்றுமே இல்லைப்பா, எனக்கு நீ ஏதாவது கொடுத்தா கொடு, வரம் கொடுக்குறதானே கடவுளுங்கிறது யார்? அது வந்து நீங்கள் எந்த மதத்தை வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பேசுகிறதில்ல நீங்கள் வந்து ஒரு முஸ்லீமு, நீங்கள் ஒரு ஹிந்து, நீங்கள் ஒரு கிறிஸ்டின் அப்படிலாம் வேண்டியதில்லை. மனிதனுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து எப்படி பார்த்தாலும் மனிதன் ஒரு அளவுக்கு மேலே இயற்கையை வளைக்க முடியாது, சாதிக்க முடியாது. அப்போ வேறு ஏதோ மிகப்பெரிய சக்தி இருக்குது. அப்போ திடீர்னு வந்து நிலநடுக்கம் வருது, அதை வந்து நம்ம தடுக்கவே முடியாது. சுனாமி வருது, தடுக்க முடியாது. எரிமலை இருக்குது, தடுக்க முடியாது. ஓகே, இப்போ நம்ம வந்து பூமியில் உறிஞ்சி வந்து குரூடாயில் எடுக்கிறோம். இன்னொரு 50 வருஷம் கழிச்சா குரூடாயில் வந்து அந்த ஃபாசில் ஃபியூல்னு சொல்லுவாங்க இல்லை, அதெல்லாம் முடிஞ்சு போயிடும். அது திரும்ப நம்மளால் புதுசாக உற்பத்தி பண்ண முடியாது, இயற்கை. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜெர்மன் மக்கள் இருக்காங்க இல்லையா, அதில் பெரும்பாலான ஜெர்மனில் மொத்த மக்கள் தொகைன்னு ஒரு சின்ன டீட்டெயில் எடுத்தோம்னா மக்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி பேர் சொச்சம். அது மொத்த மக்கள் வந்து 8,40,00,000 பேர் மொத்த மக்கள் தொகை. அதில் ஹையஸ்ட்டு பாப்புலேஷன் யார் அப்படின்னா கிறிஸ்தவர்கள். அந்த கிறிஸ்தவர்களே வந்து கத்தோலிக், அதுக்கப்புறம் வந்து ப்ரொட்டஸ்டண்ட்டு அப்படிங்கிற அந்த மாதிரி 2 டைப்பு வந்து கிறிஸ்தவர் இருக்காங்க. அதுக்கு அடுத்த மதம் எதுவாக நினைக்கிறீங்க உங்கள் இதில், உங்களுடைய ஐடியா படி? உலக அளவில் வந்து நம்பர் 1 மதம் வந்து கிறிஸ்துவ மதம், நம்பர் 2 வந்து இஸ்லாம் மதம், நம்பர் 3 வந்து ஹிந்து மதம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் மற்ற புத்த மதம், புத்தம் நிறையா இருக்காங்க. ஆனால் அதில் வந்து ஹிந்து மதம் 3ஆவதாக நல்லா கொஞ்சம் சப்ஜெக்ட் கரெக்ஷன் அப்படி வச்சுக்கலேன். ஓகே, இதில் எப்படின்னா அடுத்த ஒரு மதம் இருக்குது, மதமே இல்லைன்ற மதம், ஏத்திஸ்ட், அகனிஸ்ட், ஏத்திஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா. அவங்க வந்து எப்படின்னா கிறிஸ்துவ மதம் வந்து கிட்டத்தட்ட 3,70,00,000 பேர் இருக்காங்க. கிறிஸ்துவ மதம் 8 கோடி பேரில் 8,40,00,000 பேர், கிட்டத்தட்ட 8.5 கோடி பேரில். ஓகே, அப்போ 3.25 கோடி பேர் வந்து கிறிஸ்தவர்கள், 3.25 கோடி பேர் வந்து ஏத்திஸ்ட்டு. பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட அதுக்கு போட்டி போட்டு. ஆனால் என்னென்னா வேகமாக வளர்றது எது வளருதுன்னா ஏத்திஸ்டம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி போகிற இது வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. இது ஏற்கனவே முன்னாடி
இங்கே வந்து ஜப்பானில் இஸ்லாம் வந்து அது வேகமாக பரவுது. ஆனால் அதோட போட்டி இன்னொரு பரவுறது வந்து ஏத்திசம், ஏத்திஸ்ட்டு இது வந்து பரவுது அப்படின்னு சொன்னால் அது மாதிரி இங்கேயும் வந்து அப்படி பரவிட்டு இருக்கு. உலக அளவில் வந்து 2050 தாண்டி நீங்கள் போனீங்கன்னா ஹையஸ்ட்டு பாப்புலேஷன் உள்ளது எதுன்னா கடவுள் நம்பிக்கை அற்ற கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு காரணங்கள் என்னெல்லாம் தெரியாது, நிறையா காரணங்கள் இருக்கலாம் அப்படி. அப்புறம் வந்து இஸ்லாமியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 60 லட்சம் பேர் இருக்காங்க. 60 லட்சம். ஆமாம். இஸ்லாமில் அங்கே எப்படி அப்படின்னா இஸ்லாம் பரவுதான்னா 2 வகை. ஒன்று வந்து அங்கே மற்றவங்க இஸ்லாமுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிறாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய புத்தர்களோ ஏத்திஸ்டோ அல்லது கிறிஸ்தவர்களோ யாராக இருந்தாலும் கன்வெர்ட் ஆனால் இஸ்லாம் கன்வெர்ட் ஆகிக்கலாம், அது அலோவ் பண்ணுது. அதே நேரத்தில் வெளியிலேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து இங்கேருந்து அரபு நாடுகள்லேருந்து வந்து அங்கே குடியேறாங்க இல்லையா, அவங்களாலையும் சேர்த்து வந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் வந்து இஸ்லாமியர்கள். சரி, ஹிந்துக்கள் எவ்வளோ இருப்பாங்க நினைக்கிறீங்க? 1,20,000 பேர் இருக்காங்க. 1,20,000. 8 கோடி 40 லட்சம் பேர்லேருந்து 1,20,000 பேர் ஹிந்துக்கள். அவங்க போகிற இடங்களில் நமக்கு வழிபாடுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா அருமையானது வச்சுருக்காங்க. அதனால் அந்த கோயிலுக்கு வந்து ஹிந்துக்கள் தான் போகிறாங்க அப்படின்னு இல்லாமல் மற்றவர்களும் போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல வந்த செய்தி. ஓகே, இப்போ வந்து யூதர்கள் இருக்காங்கல்ல, ஏற்கனவே வந்து உலகம் பூரா யூதர்கள் இருக்காங்க. அதில் வந்து ஹிட்லருக்கு அப்புறம் யூதர்களை நம்ம ரொம்ப வந்து நோகடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு சலுகைகள்லாம் பண்ணது உண்டு. அந்த யூதர்கள் வந்து 1,26,000 பேர் இருக்காங்க. ஸோ ஹிந்து மதமும் யூத மதமும் கிட்டத்தட்ட சம அளவில் இருக்காங்க. இப்போ இந்து மதத்தை பற்றி நம்ம வந்து பேசும்போது பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா கீதையின் சாரம். அது வந்து இப்போ எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ரொம்ப பிடிச்ச சில வாக்கியங்கள் இருக்குது. எப்படின்னா கீதாசாரம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வரியில் இருக்கும். அது மொத்தத்துக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே அட அப்படின்னு சொல்லி தோணும். நமக்கு இது வந்து எப்படின்னா எனக்கு நடந்தது முன்னாடி ஒரு பூச்சி மருந்து கம்பெனியில் வேலை பார்க்கும்போது ரொம்ப அடுத்து இங்கே போகணும் நொந்து போய் ஒரு இடத்துல அப்படியே கோயில்பேட்டில் ஒரு ஆனந்தா லாட்ஜ் ஒரு லாட்ஜ் அங்கே போனால் அடுத்து அப்படி ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்குது. என்னடா இது வந்து ஒரு இது பண்ணணுமே அப்படின்னு போயிட்டு அங்கே போய் பார்த்தா அந்த மேனேஜருக்கு தலைக்கு பின்னாடி வந்து ஒட்டி வச்சுருக்கு. இது எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இந்த 3 வரியில் வந்து அட அப்படின்னு தோணுச்சு. நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எதை எடுத்தாயோ அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது, இந்த பூமியிலேருந்து. எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. யார் கொடுத்தா நம்ம வந்து வெளியில் கையை வரும்போது அம்மனமாக வந்தோம், போகும்போது அம்மனமாக போகிறோம், வெறுங்கி வீசிட்டு போகிறோம். உலகத்தில் அதானே, அது எந்த மதமே இருக்கணும், மனிதர்கள் விலங்குகள் எது வேணால் எடுத்துக்கங்க, அப்படி ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இப்படி எதை கொடுத்தா இங்கேயே கொடுக்கப்பட்டது, எது இன்று உன்னுடையதோ அதனாலே மற்றவருடையது, மற்றொரு நாள் அது வந்து வேறொருடையது. இந்த மாற்றம் உலக நியதி. இந்த மாற்றத்தை நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், கேட்டா இவ்வளோ சண்டை சச்சரவு இது அது எதுவுமே பெருசாக இருக்காது. அதையும் மீறி மனிதர்களுக்கு வந்து ஈகோ, ஏமாற்றப்பட்டால் ஒரு வெறி, வேகம் இதெல்லாம் இருக்கும் மனிதர்களுக்கு. தேசம் வந்து கல்லால் தாக்குனா நாய் வந்து எவரட்டுது, விலங்கு தானே. ஸோ அந்த மாதிரி இந்த கீதாசாரம் வந்து படித்து பார்த்தோம்னா எல்லாரையும் வந்து அசத்திடும். கீதாசாரம் வந்து இது நல்லா இல்லை அப்படின்னு யாரும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனும் சொல்லவே மாட்டாங்க. அப்படி எப்படி வந்து திருக்குறள் எல்லாரும் வந்து அப்படி தூக்கி கொண்டாடுவாங்களோ, ஓகே நம்ம தமிழில் வந்ததான், அதே மாதிரி கீதாசாரத்தில் கீதையோட மற்ற சில விஷயங்கள் எது சர்ச்சைக்குரியது அதெல்லாம் போக விரும்பலை. ஆனால் இந்த சாரம் இருக்குல்ல, இந்த கீதாசாரம் சொல்லி இந்த 10 வரி இருக்கு இல்லையா, இது வந்து அப்போது இதுதான் இந்து மதத்தோட அடிப்படை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சூப்பர். இது அதுக்கப்புறம் இங்கே வர்றது வந்து கோயில் பள்ளியாசில் அடிக்கிறோம், இது அடிக்கிறோம், அங்கே வந்து இது பண்ணுறோங்கிறது எல்லாமே வந்து அரசியல்வாதிகள் அவங்களோட சுயநலத்துக்கு பண்ணுறது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஓகே மக்கள் அது எந்த மதமாக இருந்தாலும் மாமே மச்சான் மாப்பிள்ளை தம்பி மருமகனே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இங்கே நம்ம ஊரில் மத நல்லிணக்கம் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி கேரளாவில் அதிகம், வடநாட்டிலேயும் மத நல்லிணக்கம் உண்மையில் நல்லா தான் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து சில பீகாரி இவங்களில் மற்றெல்லாம் இங்கே வந்து இப்போ ஒரிசாக்காரங்கெல்லாம் வந்து இப்போ பேசுவேன் நான் பேசும்போது ஊரில் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் தான் வந்து கொஞ்சம் தூண்டி விட்டு ரொம்ப படுத்திட்டாங்க. இப்போ நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுலேயும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, தமிழ்நாட்டில் இருந்து இங்கே வேலை பார்க்க வந்ததுனால பெரியார் வந்து வடநாட்டிலெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு. ஸோ இதில் நம்ம பல விஷயங்கள் பேசுகிறோம். என்னென்னா இங்கே ஜெர்மனில் பிள்ளையார் டெம்பிள், அப்போ ஜெர்மனில் இது வந்து சில நேரத்தில் ஜெர்மன் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவிலேருந்து நீங்கள் வாங்க
அப்படின்னு சொல்லி வரவேற்றாங்கன்னா இந்த ஆப்வியஸாக யார் அதிகமாக போவா? இந்துக்கள் அதிகமாக போவாங்க. அங்கே போனால் உங்களுக்கு வந்து ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், இது செய்யணும், நீங்கள் வந்து சாமி கும்பிடக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்கள் சாமி என்ன, எதை கும்பிட நினைக்கிறீங்க? முருகனா, சரி ஓகே, டெம்பிள் கட்டணுமா கட்டிக்கிங்க. ஒரு உலகத்தில் ஒரு இஸ்லாமிய நாடு மலேசியா, ரொம்ப பெரிய முருகன் டெம்பிள் அங்கே தான் இருக்குது. அதாவது இந்தியாவில் கூட தமிழ்நாட்டு கூட அவ்வளோ பெருசு இல்லை, இப்போ பெருசாக கட்டிட்டுக்கான்னு நினைக்கிறேன், இது இல்லை. ஆனால் ஒரு இஸ்லாமிய நாட்டில் தான் வந்து மிகப்பெரிய முருகன் 10 கேவ்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஏரியா, 10 கேவ் ஏரியா, 10 குகை, 10 கேவ், அங்கே வந்து முருகன் டெம்பிள். அது மாதிரி இங்கே போனால் ஒரு பெரிய விநாயகர் டெம்பிள், அதி அற்புதமான விநாயகர் டெம்பிள். அப்போ சரி, கூட வேலை பார்க்குற எங்கே போகிற வந்து ஐம் கோயிங் டு பிள்ளையார் டெம்பிள், வாட் அந்த இது ஒர்ஷிப், அப்படியா, ஓகே, ஐ வில் ஆல்சோ கம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க போய் ஏதாவது மனசு அளவில் உள்ளே போனால் மனசில் வந்து ஒரு நிம்மதி கிடச்சுன்னு வச்சுக்கலேன், அவங்களும் போக ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி விசிட்டர்ஸ் வந்து நிறையா போகிறதா வந்து ரொம்ப தகவல். அப்போ இது நல்ல விஷயம் தானே. இப்போ நம்ம வாழ்கிற இந்த நாடு, இந்த பூமி, இந்த நிலம், இந்த நிலத்தில் இருந்த தோன்றிய ஒரு விஷயம் வந்து அங்கே ஜெர்மனில் நல்லா இருக்குது, எல்லாராலையும் வந்து மதிக்கப்படுது, போற்றப்படுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடிப்படையில் நமக்கு வந்து இந்து மதம்னு எடுத்தாச்சுன்னா ஒரு அற்புதமான மதம். அடிப்படையில் அதை அரசியல்படுத்தாமல் இருந்தால் சூப்பர் மதம். அரசியல்படுத்த போய்த்தான் இந்து மதமா, ஐயோ இப்படி அப்படி அந்த மாதிரி வருது இல்லையா, அதெல்லாம் தவிர்த்துட்டு மக்களில் பெரும்பாலான என்ன சொல்கிறதுன்னா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள், இது வந்து அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது அவங்கள, ஆனால் ஓரளவுக்கு மேலே இவங்களாம் தப்பாக பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சமாதானம் ஆயிடுறாங்க. நமக்கு வந்து மதம் பெருசு இல்லை, கூட இருக்கிற மனிதன் தான் பெருசு அப்படின்னு வர்றாங்க. அப்படிங்கிறது நமக்கு இதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் அப்படிங்கிறது. அப்புறம் விநாயகன் எடுத்தாச்சுன்னா அதில் வந்து நமக்கு ஏகப்பட்ட பாடல் இருக்குது. அதுக்கப்புறம் அதான் இது அதை சொல்கிறதுக்கு வந்து எப்படின்னா சினிமாவில் இதில் இந்த மாதிரி இந்த பாட்டுன்னு எடுத்தாச்சுன்னா ஏகப்பட்ட பாட்டு விநாயகனை பற்றி இருக்குது. அதனால் அந்த நம்பிக்கை உள்ளவங்க, வழிபடுறவங்க, அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல செய்தி. எப்படின்னா ஜெர்மனில் விநாயகர் டெம்பிள் அதி அற்புதமான டெம்பிள், மக்கள் போகிறாங்க, அவங்க வந்து வழிபடுறாங்க, அவங்க நினச்சது நடக்குது அப்படிங்கிறது நமக்குமே வந்து ஒரு சந்தோஷமான செய்தி. நம்ம ஊர்லேருந்து நம்ம ஊர் சம்மந்தப்பட்டு அங்கே போய் இன்னொரு நாட்டில், அது கிறிஸ்துவ நாடு சொல்லப்போனால், அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, அதையும் வந்து அந்த நாடும் அனுமதிக்குது. அப்போ என்னென்னா அந்த நாடு வந்து சகிப்புத்தன்மை உள்ள நாடு அப்படிங்கிறது. இதே இது நீங்கள் துபாய் போனீங்கன்னா அங்கே வந்து 3 கோயில் இருக்குது, ஒரு 2 3 சர்ச் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்புறம் இப்போ சமீபத்தில் அபுதாபியில் பெரிய கோயில் வந்து கட்டினாங்க. ஸோ எல்லா விதத்துலேயும் எல்லாமே எல்லாரும் எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்ற சகிப்புத்தன்மை இருக்கு இல்லையா, சகிப்புத்தன்மை தான் மதம், மார்க்கம் அப்படிங்கிறது இது நிரூபிக்குது அப்படிங்கிறது. நம்ம பல விஷயங்கள் சுற்றி சுற்றி பேசுனா கூட அடிப்படையில் என்ன, மதம் யாரையும் வந்து வெட்டு தூக்குன்னு சொல்லலை, அடித்தா திருப்பி அடி, அது எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா அடித்ததுக்கப்புறம் பயந்து போய் ஒதுங்கி நிற்காத. ஒரு மூலையில் வந்து ஒரு பூனை வந்து விரட்டிட்டு போனால் அந்த ஒரு மூலையில் கார்னர் பண்ணிட்டோம்னா அதுவே எதிர்த்து நிற்கும், புலி மாதிரி நிற்கும், ஒரு எலியை எதிர்த்து நிற்கும். அது மாதிரி மனிதனாக இருந்தால் அடித்தா நீ அடி வாங்கிட்டு போகணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான். அப்புறம் உன்னை வந்து ஏறி மிதிக்கிறான்னா நீ வந்து சண்டை போடு, தப்பு இல்லை. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது ஒருத்தன் திருடினா தண்டனை கொடு, அது வந்து எல்லா இதுவும் சொல்கிறது தான். ஆனால் அடிப்படையில் எல்லா மதமும் எல்லா மார்க்கமும் போதிக்கிறது அன்பு, மனிதத்தன்மை அப்படிங்கிறது தான். சார், அவங்க வழிபாடுகள் எப்படி சார் இருக்கும்? இப்போ நம்ம ஊர் மாதிரியே வந்து அவங்களும் வந்து அர்ச்சகர்கள் அப்படி வச்சு வழிபாடு பண்ணுவாங்களா, இல்லைனா வந்து மென்டல் பீஸ்க்காக போயிட்டு உட்காந்துட்டு வர்றது மட்டும் இருக்கும்? நீங்கள் மென்டல் பீஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா டெல்லியில் இது வந்து பஹாய் டெம்பிள் ஒன்று கேள்விப்பட்டிருப்பேன். பஹாய்ங்கிறது அது ஒரு வகையான மதம். ஓகே, உருவமே இல்லாத மதம் டெல்லியில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது. பஹாயின்னு சொல்லி ஒரு மாதிரி தாமரை கோயில் மாதிரி சொல்லுவாங்க, தாமரை மாதிரியே பெரிய கோயில். அதில் இதில் மார்பிளில் தான் ஃபுல்லாக கட்டியிருப்பாங்க. நான் வந்து டெல்லி பஹாய் டெம்பிளுக்கு போயிருக்கேன். உள்ளே எல்லாம் பெஞ்சு கிஞ்சு இருக்கும், சும்மா ஒன்றும் இல்லை, நீ உள்ளே போய் உட்காந்து அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு வர்றது. ஓகே, அங்கே தான் நாம் போகிறோம், நமக்குள்ளே அப்படி போகிறோம், அமைதியாக இருக்கும், வழிபாடு நமக்குள்ளே வழிபாடு பண்ணுறோம். பள்ளிவாசல்குள்ளே போனோம்னா அது ப்ரேயருக்கு வந்து எல்லாம் மொத்தமாக கூடி நின்று ப்ரேயர் பண்ணுறது, அப்புறம் தனியாகவும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதே இது வந்து நம்ம ஐயா வழிபாடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது சவுத்தில், திருநெல்வேலியில். வேறு ஒன்றும் இல்லை, உள்ளே போனால் கண்ணாடி இருக்கும், எங்கே பார்க்குறியோ நீதான்ப்பா கடவுள் அப்படின்ற மாதிரி, கிட்டத்தட்ட ஒன்றை மீறி எதுவும் கிடையாது, நீதான்ப்பா எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஐயா வழிபாடு நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அது அங்கே வந்து அப்படின்னா இந்த இதுக்கு வந்து
நம்ம ஊரில் இருந்தே அர்ச்சகர்களை அங்கே வந்து நியமிச்சு விசாலாம் போட்டு கொண்டு போய் அங்கே இருக்க வைக்கிறாங்க. அமெரிக்காவில் உண்டு, நியூசிலாந்தில் உண்டு. நியூசிலாந்து சமீபத்தில் ஏதோ அந்த ஊரில் வந்து ஊர்வலம் போய் கொட்டடிச்சு போனாங்கன்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சு. இது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களோட வழிபாடு உங்களோட வச்சுக்கோங்க, அடுத்ததை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறது அவங்க வந்து சட்டத்திரம் பண்ண. நம்ம ஊரில் அப்படி பண்ணுறதில்ல. நம்ம ஊரில் எல்லா விதமான செலிப்ரேஷன்ஸும் ரொம்ப பெருசாக இருக்கும், கிராண்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அங்கே வந்து அர்ச்சகர்களை வச்சு தான் அங்கே பண்ணுறாங்க. மற்றபடி தனித்தனியாக வந்து போய் உள்ளே போய் சும்மா உட்காந்து வர்றதில்லை. அவங்க வழிபடுறாங்க, மற்ற நேரம் சும்மா போய் அங்கே உட்காந்தாலே ஒரு நிம்மதி கிடைக்கும்ல, அப்படிங்கிறத மற்றவங்க போகிறது. போய் கரெக்டாக போய் சாமி கும்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி அங்கே சுலோகம் சொல்லி பண்ணுறதுக்கு அங்கே அர்ச்சகர்கள் இருக்காங்க. ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.